ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலேக்கினம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான ஸ்ட்ரிங் ஆஃப் ஹார்ட்ஸ் புக் மார்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியான ப்ராஜெக்ட். உங்களோட ஸ்டாஷ் ஆஃப் யார்ன் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம். இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் வேலண்டைன் டே எக்ஸ்சேஞ்ச் கிஃப்ட். மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆல்சோ எங்களை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பிக் ட்விஸ்ட் யார்ன் இன் கலர் ரோஸ் எடுத்திருக்கேன் அண்ட் 3.5 mm crochet hook எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சிசர். ஸோ ஸ்டார்டிங் ரோ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிவிட்டு செயின் 20 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லிப் நாட் பண்ணிவிட்டு செயின் 20 ஒர்க் பண்ணுங்கள். செயின் 20 ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபோர்த்து செயின் ஹுக்கிலேருந்து ஃபோர்த்து செயினில் 4 ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிபிள் க்ராஷேக்கு 2 தடவை யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு நம்மளோட செயினில் ஹுக்கை இன்சர்ட் பண்ணி யார்ன் ஓவர் புல் த்ரூ 2 லூப்ஸ், யார்ன் ஓவர் புல் 2 த்ரூ லூப்ஸ், யார்ன் ஓவர் புல் 2 த்ரூ லூப்ஸ். ஸோ அது மாதிரி 4 ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம் அதே செயினில். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த செயினில் 4 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதுக்கு அடுத்த செயினில் பார்த்திங்கன்னா நம்ம 2 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று, இன்னொன்றும் அதே செயினில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் ஒர்க் வந்து கொஞ்சம் கர்வியாக கொஞ்சம் வரும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம அதர் சைட் ஆஃப் த ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும். இப்போது அடுத்த செயினில் 2 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா ஒரு பிகாட் ஸ்டிச் பண்ண போகிறோம். செயின் 2 ஸ்லிப் ஸ்டிச் ஆன் த சேம் ஸ்டிச், அதுதான் பிகாட் ஸ்டிச். ஸோ 2 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிகாட் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அதர் சைடு நேச்சுரலாக டேர்ன் ஆகிடும். இப்போது நம்ம இந்த 2 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே ஸ்டிச்சில் இன்னும் 2 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம டபுள் க்ராஷே 2 ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, அதே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ 2 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இப்போ டபுள் க்ராஷே பண்ண அதே ஸ்டிச்சில் இன்னும் 2 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ணியிருக்க அதே ஸ்டிச்சில் இன்னும் ஒரு 4 ட்ரிபிள் க்ராஷே அதர் சைட் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 4 ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஒர்க் பாருங்கள் ஸ்டிஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் செயின் 2 பண்ணி இந்த சென்டரில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம ஏற்கனவே வந்து செயின் 3 பண்ணி 4th செயினில் ட்ரிபிள் க்ராஷே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஒர்க்கையும் செயின் 3 பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹார்ட் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அடுத்தடுத்த ஹார்ட்ஸ். ஸோ அடுத்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு செயின் 7 பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 4th செயின் ஹூக்லேருந்து அந்த செயினில் 4 ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த செயினில் 2 சிங்கிள் க்ராஷே பிக்காட் 2 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அப்புறமா அதர் சைடில் நம்ம டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணியிருக்க அதே ஸ்டிச்சில் திரும்பியும் 2 டபுள் க்ராஷே, அதுக்கப்புறமா நம்ம 4 ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ணியிருக்க அதே ஸ்டிச்சில் இந்த பக்கமாக இன்னும் ஒரு 4 ட்ரிபிள் க்ராஷே, அதுக்கப்புறம் செயின் 3 பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதே தான் நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம 5 ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம் நம்மளோட புக் மார்க்குக்காக. ஸோ இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி 5 ஹார்ட் இதே மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் செகண்ட் ஹார்ட்டையும் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக செயின் 3 பண்ணி ஸ்லென்டரில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ 2 ஹார்ட் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி 3 ஹார்ட், இன்னும் ஒரு 3 ஹார்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5 ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி யானை கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நாட் போட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரா யானை செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியான ப்ராஜெக்ட், வேலண்டைன் ஸ்ட்ரிங் ஆஃப் ஹார்ட் புக்மார்க் ப்ராஜெக்ட். ஸோ இதை நாம் இங்கே இந்த யானை செக்யூர் பண்ணிக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு பாம்பம் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னோடய பாம்பமில் எப்போயுமே லாங்காக 2 ஸ்ட்ரிங் விட்டு தான் நான் பண்ணுவேன். ஸோ இந்த பாம்பாமை நான் இந்த அதர் எண்ட் நம்ம செயின் 20 பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த எண்டோடு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதோ நம்மளோட வேலண்டைன் புக் மார்க் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நான் வந்து என்னோடய குழந்தையோட கிண்டர் கார்டன் வேலண்டைன் எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்து விட போகிறேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் ப்ளஸ் குவிக்கான ப்ராஜெக்ட் கூட. ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஹார்ட் புக் மார்க்ஸ். அண்ட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சோஃபார் எவ்வளோ புக் மார்க்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் புக் மார்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நான் கூடிய சீக்கிரம் அதையும் பண்ணி இந்த வேலண்டைன் கிண்டர் கார்டன் வேலண்டைன் எக்ஸ்சேஞ்சுக்கு நான் இதை கொடுத்து விட போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் இந்த புக் மார்க்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நூலிலே கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.